அப்பா என்னம்மா எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன்பா. சரிம்மா. அப்பா எக்ஸாம் முடிஞ்சோடனே வெளியே கூட்டி போறே சொன்னீங்க. அட ஆமால. சரி நாளைக்கு எல்லாம் கிளம்பி நம்ம குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடலாம். அங்கெல்லாம் வேணாம், அங்கதான் வார போறோமே, வெளியே எங்கேயாவது போலாம். வெளிய எங்க போறது? அண்ணே பேசாம கேரளா போலாம், நல்லா இருக்கும். கேரளாவா? அதுக்குள்ள எப்படி செலவு வருது? நீ பேசாம பொள்ளாச்சியில் உங்க மாமியார் இருக்குல்ல, அங்க போய் கறி கஞ்சி அடிச்சுட்டு 4 நாள் சுத்திட்டு வாங்க. சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. சவுத் சைடே வேணாம், நார்த் சைடு காஷ்மீர், டார்ஜிலிங் அந்த மாதிரி போலாம். எனக்கும் தாஜ்மஹால் பார்க்கணும்னு ஆசை. உனக்கு தாஜ்மஹால் பார்க்கணும்னா 7 மணிக்கு கேடிவில படம் போடுவானுங்க, அதுல பார்த்துட்டு பேசாம வீட்லயே இரு. பிள்ளை ஆசைப்படுது, கூட்டிட்டு போலாம்னா. ஏண்டா புள்ள ஆசைப்படுதுன்னா நம்ம என்ன அவ்வளவு சம்பாதிக்கிறோமா? அதெல்லாம் பணக்காரனுக்கு போறதுடா. நிறைய செலவு பண்ணாத நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். உன்ன மாதிரி கஞ்ச பையனா இருந்தா ஒரு ஆசை வராது. அப்ப எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. சரி புளிச்சோத கட்டுங்க போவோம். புளிச்சு வரா யார் செய்யறது? நம்ம ஒண்ணுதான் சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிடும்ல. போயா போற வருஷம் உள்ளூர்லயே போட்டு சீப் அண்ட் பெஸ்ட்னு ஆளை பாக்குறீங்க. ஏமா நீயே படிச்சவில்ல, ஆன்லைன்ல நல்ல ஏஜென்சியா பாரு. உங்க அப்பா சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லி பஞ்சாப் லாரியில ஏத்தி விட்டாலும் ஏத்தி விட்டுருவியா? நம்ம ஊர்லயே இருக்கு. நம்ம ஒட்டன்சத்திரம் காமாட்சி அம்மன் கோவில் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு நம்ம ஹனிலண்ட் டூரிசம். இவங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போற டொமஸ்டிக் டூரா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா அமெரிக்கா மாதிரி இன்டர்நேஷனல் டூரா இருந்தாலும் சரி, ஃபுட் டிராவல் ஸ்டே இது எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி கம்மியான பட்ஜெட்ல சிறப்பா பண்ணி தராங்க. 15 வருஷம் ஆயிரக்கணக்கான ஹாப்பி டிராவலர்ஸ். கோயம்புத்தூரோட ஃபேவரட் டிராவல் ஏஜென்சி நம்ம ஒட்டன்சத்திரத்திலயும் இருக்குங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்கோம், செக் பண்ணி பாருங்க.